ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஜால் ரீசன்ட் மூவிஸில் ஃபாலோ அவுட் ஆன மூவிஸ் தான் நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் சி. ஸோ இப்போது டோட்டலாக பார்த்தோம்னா நம்மகிட்ட வந்து ஒரு 5 மூவிஸ் இருக்குது. அதாவது ஃபாலோ அவுட் ஆன மூவிஸ் ரொம்ப ரீச் ஆகாமல் கொஞ்சம் கம்மியாக நார்மலாக அப்படி போன மாதிரி மூவிஸை தான் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் வந்து 5 மூவிஸ் இருக்குது. அதில் இப்போ நம்ம 5வது மூவிஸாக பார்க்க போகிறோம். 5th மூவிஸ் அப்படின்னா நம்ம வந்து கடைசி உலக போர் அந்த மூவி தான் ரீசனாக ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த மூவி வந்து எப்படின்னா கொஞ்சம் பட்ஜெட் ஓரளவு பட்ஜெட் போட்டு கொஞ்சம் ஃபாலோ அவுட், அதாவது பட்ஜெட்டே அந்த அளவுக்கு ரீச் ஆகல. இப்போ ஒரு 100%ல ஒரு 25% தான் பட்ஜெட் ஆச்சு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. படம் பார்த்தோம்னா கடைசி உலக போர் படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. விஷுவல்ஸ் அவ்வளோ எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. அந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்குமே ரொம்ப பிடிச்சது அந்த படம். ஹிப்பா தமிழ் ஆதி அவர்கள் கடைசி உலக போர்ல நடிச்சிருக்காங்க. டைரக்ட் பண்ணது நம்ம ஹிப்பா ஆதி தான். பிகாஸ் ஹிப்பா ஆதி அந்த அளவுக்கு அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எனக்கு ஓரளவு ரீச் ஆச்சு, ஆனால் கொஞ்சம் ஃபாலோ அவுட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். மற்றபடி படத்தில் எந்த குறையும் இருந்த மாதிரி தான். படம் ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. நம்ம இப்போ 4வது இடத்த பார்த்தோம்னா தீபாவளிக்கு ஒரு 5 நாள் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன மூவி தான் கங்குவா. அந்த படத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். 4வது மூவி கங்குவா மூவின்னா ரொம்ப நல்லா தான் இருந்து, ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து ரொம்ப நெகட்டிவ் வந்து அதிகம் பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, படம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த படம் ரொம்ப சூப்பராக இருந்து, ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் பட்ஜெட்டில் ரொம்ப கம்மியாக தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா சத்ய சிவா அவர்கள் 2000 க்ரோஸ் வரையும் அடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட்டு 1000 கிராஸ் பண்ணுறதே கஷ்டம்னு நினைக்கிறேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஸோ கங்குவா மூவியோட விஷுவல் சான்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஒன்று என்ன குறைன்னா இந்த ஆடியோ தான் மெயின். அந்த ஆடியோ மட்டும் தான் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் லவுடாக இருந்துச்சு. மற்றபடி வேறு எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு கங்குவா மூவியில். ஏன்னா ரொம்ப பழங்காலத்து மூவி, அந்த காலத்து மூவியை கொண்டு வந்து ஒரு செட் எல்லாமே செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கங்குவா மூவி வந்து. பட் நெகட்டிவ் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு இருந்தமே இல்லை. கங்குவா சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஆடியோ மட்டும் தான். அந்த சொட்டையே ஒரு தாத்தா இருந்தார். அந்த தாத்தாவை பார்த்தாருன்னா எனக்கு அவ்வளோ இதாக இருக்குது. ஏன்னா அவர் அவ்வளோ இது சொல்கிறாரு, ஏன்னா அவர் பெருசாக இதாக அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு படத்தை அவரால் எடுக்க முடியுமா, எடுத்து இது பண்ண முடியுமா? இவ்வளோத்துக்கு பெரிய பட்ஜெட்டில் போட்டு படத்தை வந்து எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அவர் வந்து சும்மா அசாலாக சொல்லிட்டு வந்தார், சிறுத்தை சிவா எப்படி இருக்காரு, அவர் எப்படி இருக்காரு. படம் எல்லாமே கரெக்டாக சூப்பராக தான் கொண்டே வந்திருக்காரு அவருக்கு. ஏன்னா இந்த கரெக்டாக டைமிங் எல்லாமே கரெக்டாக கொண்டு வந்திருக்காரு. அவர் இந்த தாத்தா சொல்கிற மாதிரி, அந்த சொட்டை தாத்தா சொல்கிற மாதிரி படம் அந்தளவுக்குலாம் முக்கியம். நம்ம இந்த அஜித் குமார் சாரோட துணிவு படம் தான். அந்த படம் வரும்போது நானும் தேட்டரில் போய் பார்த்துருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்து, ரொம்ப நல்லா இருந்து. பட்டு பட்ஜெட் பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. அவங்களோட ஏர்ன் பண்ணுறது கொஞ்சம் கிராஸ் பண்ணி தான் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஓரளவு நல்லா டீசெண்டாக தான் இருந்துச்சு அந்த படம். எல்லாம் மணி ஈஸ்ட் மாதிரி தான் அந்த படத்தை பார்த்து. பட் ஆனால் அந்த படத்தை பார்க்க விட அஜித் குமாரோட அவர் ஃபேஸ் பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். 2 வருஷம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸோட அன்னைக்கு போய் துணிவு படம் பார்க்குறேன் தேட்டரில். நிறைய அப்பவே ஃபில் ஆயிடுச்சு, ஓரளவு ஃபில் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபில் ஆனதுக்கப்புறம் நமக்கு எப்படி இது ஜாலியாக தானே இருக்கும் ஃபுல்லாக. அப்படி அஜித் குமார் சார் ஒரு ஸ்க்ரீனில் வரும்போது ஒரே கத்துறது இது பண்ணுறது. ஏன்னா படம் எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் ஸ்க்ரீனில் அஜித் சார் பார்க்குறதுனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அந்த படம், துணிவு படமும். 2வது நம்ம பார்க்க போகிறது கோட், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். கோட் மூவி பார்த்தோம்னா நானும் கோட் மூவி தேட்டரில் போய் தான் பார்த்தேன். எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஓரளவு ஆவரேஜ் தான், ரொம்பலாம் சொல்ல முடியாது, ஓரளவு ஆவரேஜ் தான். என்ன படம் ஃபுல்லாக ஒரு ஹிண்ட்டாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. இது அதாவது அவர் நடித்த மூவிலேயே இந்த மூவியில் கொஞ்சம் கலந்து மிக்ஸ் பண்ணி குழம்பு மாதிரி ஊற்றிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி பர்சனலாக தோணுது. ஏன்னா இப்போ இந்த சீன் பார்க்கணும்னா இது இந்த சீனில் வந்துட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து பழைய படத்துல சீன் தான் கொஞ்சம் இருக்குது. அது இல்லாமல் இவருக்கு புது சீன் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. அப்படி கோட் கொஞ்சம் நல்ல மூவி தான். பிகாஸ் பட்ஜெட்டும் கொஞ்சம் அந்த அளவுக்கு அடிக்கல, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. மூவியும் கொஞ்சம் 10 டேஸ்க்குள்ளே தான் ஓடின மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அதிக நாள் ஓடின மாதிரிலாம் இல்லை கோட் மூவி. ஸோ கோட் மூவி கொஞ்சம் எனக்கு சூப்பராக இருந்துச்சு, பிடிச்சிருக்கு கோட். ஸோ நம்ம லிஸ்ட்டில் டாப் 1 இருந்து ஃபர்ஸ்ட் 1 இருக்கிறது வேட்டையன் மூவி. வேட்டையன் மூவி பார்க்கும்போது படம் ரொம்ப சூப்பராக இருந்து, ஸ்கிரிப்ட் எல்லாம் கதை எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் நடிச்சது தான். லாஸ்ட்டாக 2 படத்தோட இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கு முன்னால் அண்ணாத்த மூவி வந்துச்சு. 2 மூவி தான் கொஞ்சம் ஓரளவு டீசெண்டாக கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மற்றபடி ரொம்ப இதில்லை.
பட் வேட்டையன் மூவி பார்க்கும்போது எப்பவும் ஆக்ஷன் மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தர்பார் கொஞ்சம் அந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட்ஜெட்டும் நல்லா ஏர்ன் பண்ணிச்சு. ரொம்ப வேட்டையன் மூவி ஸ்பெஷல் பார்த்தோம்னா ஃபுல்லாக அந்த இது இன்வெஸ்டிகேஷன் மட்டும்தான். மற்றபடி படம் ரொம்ப சூப்பராக இருந்து. பட் டாப் 1ல் இருக்கிறது வேட்டையன் மூவி. அதாவது என் லிஸ்ட்டில் எப்படி டாப் 1ல் இருக்க வேட்டையன் மூவி. ஸோ இதுதான் ஃபாலோ அவுட்டான மூவி. பட் இருந்தாலும் மூவிஸ் எல்லாமே சொல்கிற எல்லா மூவிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்து நம்ம 1 டைம் 2 டைம் கூட பார்க்கலாம் அந்த மூவி எல்லாமே. பட் ஆனால் நெகட்டிவ் தான் வருது. பிகாஸ் கங்குவா மூவி தான் ரொம்ப நெகட்டிவாக தான் வந்துச்சு. மற்ற இந்த 4 மூவிக்கெலாம் அவ்வளோ நெகட்டிவாக இருந்த மாதிரி இல்லை. கங்குவா மூவி தான் ரொம்ப நெகட்டிவாக இருந்துச்சு. ஸோ அந்த இதுதான் ஃபாலோ அவுட்டான மூவிஸ்கள். ஓரளவு மேலே போனது, ஓரளவு கீழே வந்தது. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துடும். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கிடுங்க. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள்.